எம்மா இங்க ஒருத்தன் வா. சொல்லுமா. ஏடி சம்பளம் ஏறிச்சிட்டி, யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னா எல்லாத்தையுமே கொடுத்துடலாம். அப்படியா? சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்து சொல்றேன். அம்மா மகேஷ்க்கு ஒரு 3000, மகேஷ் 3000, சைஸுக்கு ஒரு 2000, சைஸ் ஒரு 2000, பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ஒரு 4000 கொடுக்கணும், பக்கத்து வீட்டு அக்காவுக்கு ஒரு 4000, அப்புறம் ரமணிக்கு ஒரு 1800 கொடுக்கணும், ரமணிக்கு ஒரு 1800, மாரிமுத்துக்கு ஒரு 4000 கொடுக்கணும். அவ்வளவுதாம்மா. மாரிமுத்துக்கு 4000. மொத்த சம்பளம் 16000 ரூபா. 16000த்துல 14800 ரூபா இதுக்கே போயிடுச்சு. இது 1200 ரூபா இருக்கு. அதை உன் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விடுதேன். யாருக்கு கொடுக்கணும் இல்ல ஏதாவது தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோ. சரிம்மா. யார் யாரு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். 1 week later. அம்மா வீட்டு வாடகை கட்டணும், ஒரு 4000 ரூபாய் வேணும். அப்படியா? சரி ரைட், இரு நான் ரெடி பண்ணி தரேன். அம்மா அடுத்தடுத்து 2 குழு கட்டணும், ஒரு 6000 ரூபாய் வேணும். ரெடி பண்ணி தரேன். அம்மா கடை பாக்கியும் கரண்ட் பில்லு ஒரு 3000 வேணும். சரி ரெடி பண்ணி தரேன். அட ஆமாங்க, அப்படி நானும் சொல்லுவோம் எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்ல இருக்கிற ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இங்க இவங்க உங்களோட பழைய பட்டு சேலை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் நல்ல விலைக்கே எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி வெள்ளை கலர்ல வர்றதெல்லாம் வெள்ளி ஜரிகைனும், சிவப்பு கலர்ல வர்றதெல்லாம் செம்பு ஜரிகைனும், எதுவுமே வரலன்னா அது பிளாஸ்டிக் ஜரிகைன்னு சொன்னாங்க. நாங்க கொண்டு வந்திருக்க எங்களோட சாரிக்கு கிட்டத்தட்ட 25000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்தாங்க. காசு வாங்கிட்டு கிளம்பும் போது தான் டக்குன்னு ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது வேற ஒண்ணு இல்லங்க, இந்த கடைக்கு யாரெல்லாம் ஒரிஜினல் பட்டு சாரி கொண்டு வராங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த சாரியோட காசோட சேர்த்து ஒரு வெள்ளி கொலுசுமே ஃப்ரீயா கொடுக்காங்க. அப்புறம் இவங்க பழைய பட்டு சாரி மட்டும் இல்லாம பழைய வெள்ளி பொருட்களுமே இன்னைக்கு ரேட்டுக்கு நல்ல விலைக்கு எடுத்துக்கிறாங்க. சோ அதனால உங்க வீட்டுல ஏதாவது பழைய பட்டு சாரியோ இல்ல வெள்ளி பொருட்களோ இருந்தா இங்க கொடுத்து நீங்க காசா மாத்திக்கோங்க. இவங்களுக்கு திருநெல்வேலி